உலக தமிழ் உறவுகளே, சங்கநாதன் நேயர்களே வணக்கம். தமிழ் பண்பாடு பல்லாயிரம் ஆண்டு முதிர்ந்தது. நீண்ட நெடிய இலக்கிய வளத்தை கொண்டது. அவற்றில் ஒன்று இந்த விருந்தோம்பல் பண்பாடு. பெருந்தேவனார் பாரதம் என்ற ஒரு இலக்கியம் இருக்கிறது நண்பர்களே. ஒருவன் விருந்து ஓம்பாவிடில் அவனுக்கு நரகம் கட்டும் என்றே சொல்லுகிறது. இதையெல்லாம் நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். ஒருவர் விருந்து இல்லாமல் உண்டால் அது விருந்து இல்லை, அது மருந்து என்கிறது தண்டலையார் சதகம். இது போன்ற இலக்கியங்களை எல்லாம் நாம் புறக்கணித்திருக்கிறோம். விவேக சிந்தாமணி சொல்லுகிறது நண்பர்களே, விருந்தோம்புகிற போது இன்முகத்தோடு விருந்தோம்புங்கள். முப்பழம் பால் முகம் கடுத்திட தந்தால் அதைவிட கடும்பசி நன்று என்றே விவேக சிந்தாமணி சொல்லுகிறது. முகம் மலர்ந்து உபசரிக்கிற போது உப்பில்லாத கூழ் கூட உயர்ந்ததாக தெரியும் என்ன சொல்லுகிறது. திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வரி நண்பர்களே, விருந்து இல்லாத நாளில் உழவர்கள் வாடி நிற்பார்கள் என சொல்லுகிறது. இதற்கிடையிலே காசி கண்டம் என்கிற ஒரு சைவ இலக்கியம் இருக்கிறது. அது இந்த 9 நிலைகளை விருந்தோம்பலிலே அடுக்கு நிலையாக குறிப்பிடுகிறது நண்பர்களே. என்ன? 1 வியத்தல், 2 நன்மொழிது இனிதுரைத்தல், 3 திருந்துர நோக்கல், 4 வருக என உரைத்தல், 5 எழுதல் முன் மகிழ்வனச் செப்பல், 6 பொருந்தும் மற்றவன் அழகுரை இருத்தல், போம் என பின் செல்வதாதல், புரிந்து நன்முகம் வழங்குதல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என சொல்லுகிறது. இதற்கு என்ன பொருள்? வியத்தல், ஒருவரை அன்போடு தோழரே, தம்பி, மாமா, அண்ணா என விழித்து அன்போடு அழைக்க வேண்டும். அதுதான் அப்படி வியந்து அழைத்தல் என குறிப்பிடுகிறது. நன்மொழி இனிது உரைத்தல், எப்படி வந்தீங்க, வரும்போது எதுவும் இன்னல் இருந்ததா, வீட்டில் அனைவரும் நலமா, உடல் நலம் நன்றாக உள்ளதா, உற்றார் நலமா, இனிய மொழிகளை பேச வேண்டும், நல்ல மொழிகளை பேச வேண்டும். விருந்தினருக்கு உணவு தருவது மட்டுமே அடிப்படை இல்லை நண்பர்களே. திருந்துர நோக்கள், ஐயோ இழைச்சி போன மாதிரி இருக்கீங்களே, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ, ஒரு சொத்து கூடி இருக்கீங்களே, ஏன் இறைஞ்சலாக வரும்போது ஆடையெல்லாம் கசங்கி இருக்கிறதே, அன்போடு அவர்களை உற்று நோக்கி பேச வேண்டும் நண்பர்களே. வருக என உரைத்தல், வரும்போது முகத்தை திருப்பிட்டு இருக்கக்கூடாது. வருக என அவர்களை அழைக்க வேண்டும். அடிக்கடி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். எழுமுன் மகிழ்வன செப்பல், அவங்க போகிறதுக்கு முன்னால் அவங்க மகிழும்படியாக பேசணும். நாட்டு நடப்பு, வீட்டு நிகழ்வு, வீட்டில் தம்பி நல்லா இருக்காங்களா, இப்படி நகைச்சுவையோடு. அப்போது இப்படி அளவலாவது தான் விருந்தினுடைய நோக்கமே தவிர உணவு தருவது நோக்கம் இரண்டாவது தான் நண்பர்களே. பொருந்தும் மற்று அவன் அருகுரை இருத்தல், அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவர்களுடைய உடலை வருடி அவர்களோடு அன்போடு பழகுவது விருந்துக்கு மிக அடிப்படையான ஒன்று நண்பர்களே. போம் எனில் பின் செல்வதாதல், நான் போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் இருந்துட்டு தான் போகணுன்னு அவங்கள தங்க வச்சு 1 நாள் 2 நாள் தங்க வைத்து விட்டு அவர்களை போகச் சொல்ல வேண்டும். இது மிக அடிப்படையானது. புரிந்து நன்முகமன் வழங்குதல், அவர்கள் முன்னால் அவர்களுடைய பெருமையை, அவர்களுடைய குடும்ப பெருமையை, முகமன்கிறது அதுதான் நண்பர்களே, அவர்களுடைய உயர் பண்புகளை, அவருடைய குடும்பத்தாருடைய சிறப்பை, இப்படியெல்லாம் முகமன் பேசுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க பெருமையை பேசுதல், அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுதல். அப்போது இந்த விருந்தோம்புதல் என்பதில் வெறும் 6 வகை உணவு, பெரிய நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்வது, இவை விருந்தோம்பல் இல்லை நண்பர்களே. இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பேங்கிறாங்க. வழிபடுதல்னா என்ன? ஒர்ஷிப் இல்லை, அவங்களுடைய பாதையை பின்பற்றுதல். அந்த விருந்தினருங்கிற அந்த பண்பாட்டை ஒருவன் பின்பற்றுகிற போது, அந்த வழியில் செல்லுகிற போது வழிபடுதல், அதுதான் காலப்போக்கில் வழிபாடு என வந்தது. ஒரு சான்றோருடைய வழியிலே செல்வது என்பது காலப்போக்கில் வழிபடுதல் என்கிற சொல்லாட்சி வந்ததை கவனிக்கிறோம். அப்புறம் 9வது தான் நண்பர்களே உணவளித்தல். அப்போ இந்த உணவளித்தலுடைய அடிநிலையை, அடுக்கு நிலையை 9 நிலைகளாக சொல்லுகிற காசி கண்டம் என்கிற சைவம் இலக்கியம் இருக்கிறதே, உயர்ந்த இலக்கியமாக நமக்கு தெரிகிறது. நன்றி.